இல்லாமலாம் கிடையாது. இங்க பெண்கள் பலாத்காரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு விஷயம், ரவுடிசம்ன்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெண்களோட பலாத்காரம் இன்னைக்கு கூட திருவண்ணாமலையில ஒரு குழந்தைக்கு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. +1 படிக்கிற சின்ன குழந்தை, 15 வயசு குழந்தை. அந்த குழந்தைய பலாத்காரமும் கூட்டு பலாத்காரமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் ஐயா. அப்படிதானே சொல்ல வரீங்க? டிஎம்கேவை எதை ஒப்பிட்டு பேசணும், குறை சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. ஏங்க, நீங்க ஒரு தருதலை பெத்து வச்சிடுறீங்க. ஒரு ஊர்ல மேய்ஞ்சிட்டு இருக்கான், மாடா நாயா மேய்ஞ்சிட்டு இருக்கான். எதை பார்த்தாலும் இழுத்து பண்ற சொறி நாயா வந்து பெத்து போட்டுட்டு, உங்க வீட்டு ஒரு பையனை ஒழுக்கமா வளர்க்க தெரியாத நீங்க ஆட்சி சரியில்லைன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? காலாகாலமா பலாத்காரம், காலாகாலமா பெண்களுக்கான இங்க பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. எந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துருச்சு, ரவுடிசம் இல்லாம போச்சு, இந்த போதைப் பொருட்கள் உபயோகம் இல்லாம போச்சு, ஒயின் ஷாப் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாமே வந்துட்டு தானுங்க இருக்கு, எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. யார் ஆட்சியிலங்க எதுங்க தடுத்தாங்கன்ட்டு? புதுசா நீட்டுன்னு ஒரு விஷயத்துல அத்தனை குழந்தைங்க செத்து சின்ன பின்னமா தாங்க போறாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு நடந்துக்குங்க. எல்லாத்துக்குமே டிஎம்கே தான், அவங்க ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஆட்சி இப்போ வரும்போது கொஞ்சம் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இன்னுமே திருத்தணும். இந்த டிஎம்கே ஆட்சி அவங்க வந்தாலுமே பெண்களுக்கு முக்கியமா ஒரு பாதுகாப்பு வேணும். போதை பொருட்களுக்கான ஒரு விஷயங்கள் அடியோட அழிக்கணும். இந்த ஒயின் ஷாப் முடிஞ்ச அளவுக்கு ஒயின் ஷாப்பை வந்து மூடணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும். ப்ளஸ் நீட் தேர்வுன்றது அது அப்படி அழிச்சு அப்படியே ரப்பர் போட்டு அழிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் டிஎம்கே அவங்க பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷங்க. இல்லை அதுவும் அவங்க பண்ணலை அப்படின்னா புதுசா யாராவது வரணும்னா அவங்க அரசியல் பத்தி தெரிஞ்சவங்க உள்ள வந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அனுபவமே இல்லாம ஒருத்தர் உள்ள வந்து மனுஷங்களை சாவடிக்கிறத விட, மக்களை வந்து சாவடிக்கிறத விட, ஆட்சி என்ன, அரசியல் என்ன, இத பத்தி எப்படி நம்ம ஒரு பட்டியல் போட்டு ஒரு விஷயம் பண்ணணும் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒருத்தர் உள்ள வந்து கத்துக்கிறதுக்கு இது டியூஷன் சென்டர் கிடையாது. அது புரிஞ்சுக்கிட்டா மக்களை கரெக்டான ஒரு ஓட்டு போடுவீங்க. நாளைக்கு தான் ஓட்டு போடுறீங்க. ஸோ உங்கள் ஓட்டு ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தரா இருக்கணும். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் சில திருத்தங்கள் அவங்களுடைய ஆட்சியில வரணும்.